இன்னைக்கு கிளாஸ் ஆரம்பிச்சிருவோம். ஒரு ஜெபம் பண்ணி ஆரம்பிப்போம். எங்கள் அன்பான ஆண்டவரே, நீர் தந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் ஆண்டவரே மறுபடியுமாக உம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் நாங்கள் வந்து கூட கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் இப்பொழுதும் தியானிக்க போகிற காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதியும் பலப்படுத்தும். அன்பின் ஆண்டவர் இயேசுவின் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். போன வாரம் நிக்கோதேமுக்கும் ஜீசஸ்க்கும் இடையில நடந்த அந்த கான்வர்சேஷனை நம்ம பார்த்தோம். என்னெல்லாம் பார்த்தோம்? நிக்கோடேமஸ் அண்ட் ஜீசஸ், அவங்க ரெண்டு பேரும் they were conversing with each other. என்னெல்லாம் பார்த்தோம்? முக்கியமான பாயிண்ட்ஸ். கிளென்சிங் ஆஃப் த டெம்பிள். ஆமாம், அதுக்கு முந்தின வாரம் பார்க்க வேண்டியதில்லை, ரைட். ஸோ கிளென்சிங் ஆஃப் த டெம்பிள் பார்த்தோம். தேவாலயத்தை இயேசு சுத்தம் பண்ணார். அதில் ஜான் காஸ்பல் கொஞ்சம் புதுசான விஷயங்களை, யூனிக்கான விஷயங்களை சொன்னாங்க. வேற எந்த காஸ்பல்லையும் சொல்லாதது. என்னெல்லாம்? விப், சவுக்கு, அது மற்ற இதில் பார்க்க முடியாது, இங்கே மட்டும் தான் பார்க்க முடியும், ரைட்டு. வேற ஷீப் அண்ட் ஆக்சன், ஆடு மாடு. முதல்ல வந்துடுது, பின்னாடி வர்றதுக்கு முன்னாடி, ரைட். ஸோ அங்கே ஜீசஸ் சுற்றி தேவாலயத்துக்குள்ளே போயிட்டு வேற வசனம், ஈ கோட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் வேர்ஸ். என்னது? ஆமாம், zeal for your house, Psalm 69, ரைட். ஸோ அது Psalm 69லேருந்து கோட் பண்ணுறார். ஆமாம், இதுக்கு முன்னாடி என்னுடைய பிதாவின் வீடு எல்லாருக்கும் ஜப வீடு எனப்படும், அது மற்ற இடத்துல வருது. ஸோ இங்கே அப்போது அந்த கிளென்சிங் ஆஃப் த டெம்பிள் இஸ் ஓவர். அந்த கிளென்சிங் ஆஃப் த டெம்பிள் சிம்பாலிக்காக என்ன மீன் பண்ணுது? வாட் இஸ் அ சிம்பாலிக் மீனிங் வி கெட் அவுட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் திங்? அந்த கிளென்சிங் ஆஃப் த டெம்பிள் நம்ம என்ன கற்றுக்குறோம்? ரீப்ளேஸ்மெண்ட், அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ ஜீசஸ் ரீப்ளேசஸ் த ஓல்டு டெம்பிள் இன்டு தி நியூ டெம்பிள், நியூ சர்ச். பழைய தேவாலயம் புதிய திருச்சபையாக மாறுகின்றத சிம்பாலிக்கா அவர் செஞ்சார். ஒன்று, ரைட். இப்போ நிக்கோடேமஸ்க்கும் ஜீசஸ்க்கும் என்னெல்லாம் நடந்துச்சு? நிக்கோடேமஸ் விஷயத்தில் என்னெல்லாம் பார்த்தோம்? ஆமாம், இல்லை, அதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோமே போன வாரம். நிக்கோடேமஸ் ஒரு இண்டிவிஜுவல் இல்லை, நிக்கோடேமஸ் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். எந்த ரெப்ரசன்ட் பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ரிச்சுவல், ரிலீஜியஸ், அதுவும் இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் ரிலிஜன், அதாவது ஒழுங்கமைக்கப்பட்ட கட்டமைக்கப்பட்ட ஒரு மதத்துடைய சம்பிரதியாக அவர் என்ன பண்றாரு? ரெப்ரசன்டேட்டிவா அவர் அங்க நிற்கிறார். ஜீசஸ்க்கும் அவருக்கும் நடக்கிற அந்த கான்வர்சேஷன் இதுக்கு முன்னாடி அவங்களுடைய புரிதலுக்கும் ஜீசஸுடைய டீச்சிங்ஸ்க்கும் இடையில நடக்கிற ஒரு கான்ட்ரோவர்சி. அதில் தான் ஜீசஸ் என்ன சொல்றாருன்னா, யூ மஸ்ட் born again அப்படின்னு சொல்றார். நீ மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னு சொல்றார். அப்போ மறுபடியும் பிறக்கணும் அப்படின்றது ஏன் மறுபடியும் பிறக்கணும்னு சொல்றாரு, அதை பத்தி நம்ம பார்த்தோம். ஸோ born againனா என்ன, அதுவும் போன வாரம் பார்த்தோம். ஸோ born again மூலமாக ஜீசஸ் எதை பாயிண்ட் பண்றாரு, என்ன சொல்ல வர்றார்? வாட் இஸ் born again எக்ஸ்பீரியன்ஸ்? டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஒன் செல்ஃப், அவ்வளோதான். இப்போ நம்ம ரீஇன்கார்னேஷனு, ரீபர்த்து, அந்த கான்செப்டுக்குள்ளே நம்ம போல. நோ, ஒரு மாற்றம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்குள்ளாக ஏற்படுத்துறது. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்கணும்னு சொன்னாரு? ட்ரூத் அண்ட் இல்லை, வாட்டர் அண்ட் இன் ஸ்பிரிட். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும். ஸோ அதில் தான் நம்ம ஒரு கிறிஸ்டாலஜி பார்த்தோம், ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி பார்த்தோம். அது என்ன ஸ்பிரிச்சுவாலிட்டினா, விண்ட் லைக் எக்ஸ்பீரியன்ஸ், காற்றை போல இருக்கிற ஒரு வாழ்வு. ஆவியினால் பிறக்கிறவன் எவனும்
காற்றை போல் இருக்கிறான். காற்றானது வீசும் திசையை அறிய முடியாது. ஸோ we don't know where air comes goes, it moves everywhere, it goes everywhere அப்படின்ற ஒரு முக்கியமான கான்செப்டை நம்ம பார்த்தோம். அந்த wind like spirituality இது வந்து யோவானில் மிக முக்கியமான ஒரு கான்செப்ட். இப்போ நீங்கள் ஜான் காஸ்பலை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னாலே இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிஸ் எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஜான் சொல்கிற சில ஸ்பிரிச்சுவல் ஐடென்டிட்டிஸை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ். இந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸை யூஸ் பண்ணி தான் ஜான் காஸ்பலை இன்டர்பிரட் பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதுதான் முக்கியம். ஸோ ஜானுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் ஜான் ப்ரொப்போஸ் பண்ணுற அந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ் வந்து ரொம்ப முக்கியம். இதில் நிறைய ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ் வந்து சர்ச் வந்து அப்போ அந்த காலத்தில் சொல்லலை. பட் இன்னைக்கு இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரெலவெண்ட்டான ஒரு விஷயம். அதனால் ஜான், அதாவது ஜொஹனைன்னு சொல்லுவாங்க, ஜொஹனைன் கிறிஸ்டாலஜி அண்ட் ஜொஹனைன் ஸ்பிரிச்சுவாலிட்டி, இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் செய்கிற அசைன்மெண்ட் வந்து யூ ஆர் டூயிங் இன் வாட் ஏரியா? ஜொஹனைன் கிறிஸ்டாலஜியில் நீங்கள் அசைன்மெண்ட் பண்ணுறீங்க. ஜொஹனைன் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் பண்ணலாம், அது ரொம்ப பெருசு. பட் அதில் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி. என்னது? விண்ட் லைக் எக்ஸ்பீரியன்ஸ், விண்ட் லைக் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அதை பற்றி நம்ம இட் இஸ் வெரி வெரி டீப். ஆனால் அது ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் என்ன நடக்கும்ன்றதை பற்றி நாம் பார்க்கலாம். இன்னைக்கு அதோடைய கண்டினியூவேஷன் நான் உங்ககிட்ட நான் பேச விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி போன வாரம் ஒரு சப்ஜெக்டை நம்ம டச் பண்ணாமல் விட்டுட்டோம். அந்த ஒரு சப்ஜெக்டை நான் டச் பண்ணுறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜான் சாப்டர் 3, the remaining part, the baptism of Jesus Christ, the controversy between Jesus and John the Baptist. திரும்பவும் ஒரு கான்ட்ரோவர்சி என்னன்னா, ஜான் ஒரு பேப்டிசம் கொடுக்குறாரு, ஜீசஸ் அவங்க ஒரு பேப்டிசம் கொடுக்குறாங்க. verse number 22 says, என்ன சொல்லுது? 3:22, இவைகளுக்கு பின்பு இயேசுவும் அவருடைய சீஷரும் யூதயா தேசத்திற்கு வந்தார்கள். அங்கே அவர்களோடு சஞ்சரித்து ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார். ஸோ ஜீசஸ் கேம் அவுட் ஆஃப் ஜெருசலேம். எருசலேம்லேருந்து இயேசு வராரு. எருசலேமில் இயேசு கிறிஸ்து 2 காரியம் பண்ணார். ஒன்று அந்த கிளென்சிங் ஆஃப் த டெம்பிள் அண்ட் அவரோட டயலாக் வித் நிக்கோடேமஸ். அதுக்கப்புறம் பேப்டிசம். இந்த பேப்டிசத்தில் 2 பேரும் அங்கே போகிறாங்க. அப்போது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஜான் கிட்ட போய் கேட்குறாங்க, நீங்கள் ஞானஸ்நானம் கொடுத்த மாதிரியே another person அவரும் ஞானஸ்நானம் கொடுக்குறாரு, நாங்கள் என்ன பண்ணலாம், எந்த ஞானஸ்நானத்தை நாங்கள் ஏற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஜான் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கிறிஸ்டாலஜி பேசுகிறார். அகைன் ஜொஹனைன் கிறிஸ்டாலஜி. என்ன கிறிஸ்டாலஜி சொல்கிறாருன்னா, ஃபர்ஸ்ட் 27 இல்லை அது கிறிஸ்டாலஜி இல்லையா, ஒரு நிமிஷம் இருங்க, 29 மணவாட்டியை உடையவனே மணவாளன். ஸோ ஜீசஸ்க்கு ஒரு டைட்டில் கொடுக்குறாரு. என்ன டைட்டில்? நம்ம பாட்டெலாம் பாடுறோமே, பிரைட் க்ரூம். யாராவது எடுத்திருக்கீங்களா பிரைட் க்ரூம்? ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம், டைட்டில்லாம் வேலை நடந்துட்டு இருக்கா? ஒர்க்கிங்? ஆர் யூ ஒர்க்கிங் ஆன் த டைட்டில்ஸ்? இல்லை, இன்னைக்கு no one is presenting, I think. Any group are going to present today? இல்லை ஓகே, சரி உங்களுக்கு டைம் தரேன், இன்னைக்கு நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். ஐ வில் கிவ் யூ டைம். ஆனால் என்னன்னா அந்த டைட்டில் ஒர்க் பண்ண. ஸோ இட்ஸ் a நியூ டைட்டில், பிரைட் க்ரூம். நான் யாரு? ஸோ இஃப் ஜீசஸ் இஸ் பிரைட் க்ரூம், தென் who I am? நான் பெஸ்ட் மேன். அப்படிதான் சொல்றாரு, அப்படிதான் போட்டிருக்கு. வாசிங்க, you read it on yourself. verse number 29. தோழன்னா அப்படிதான் சொல்றோம் நாம, பெஸ்ட் மேன். கோட்டு போட்டு பக்கத்தில் வந்து மைக்கெல்லாம் பிடிப்பாரு, ஆமாம் ஹெல்ப் பண்ணுவார், ரைட். அவர் சொல்றார், ஜான் அப்படிதான் சொல்றாரு பாருங்க, அவர் மணவாளன், இஸ் தி பிரைட் க்ரூம். நான் யாரு? நான் வந்து அவருடைய தோழன். நான் என்ன பண்ணணும்? ஒர்க்கர்ஸ். ஸோ ஹி இஸ் த கிங், ஹி இஸ் த பிரைட் க்ரூம்,
அவர் என்னெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் கேட்டுட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், வி வில் ஒர்க். எவ்வளோ எப்படி ஒரு கிறிஸ்டாலஜி, ஒரு ஒரு சிம்பாலிக் அண்ட் இட்ஸ் வெரி டீப் இன் மீனிங். அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். பட் ஐயா பாயிண்ட் பண்ண அந்த வசனம் verse number 27, அது என்னன்னா ஜீசஸ் பற்றி சொல்லும்போது, மினிஸ்ட்ரியை பற்றி சொல்லும்போது, ஊழியத்தில் we should not have competition. ஊழியம் வந்தாச்சுன்னா whatever the ministry we are going to do, we should not indulge in any sort of competition. ஊழியத்தை பொறுத்த வரைக்கும் we are not the owners of the ministry. Understand how that? We are not the owners of the ministry. We are not the managers of the ministry. We are who we are. We are the workers. We are the workers. So workerன்னு ஆனதுக்கு அப்புறம் நாம சேர்ந்து செய்யணுமே தவிர இன்னொருத்தரை வேலை வாங்கிட்டு இருக்கிறது நம்மளுடைய வேலை அல்ல. புரிஞ்சுதா? இட்ஸ் ஒரு பக்க அண்டர்ஸ்டாண்டிங். ஜான் கிட்ட போய் கேட்குறாங்க, இதை ஒருத்தர் பேப்டிசம் கொடுத்துட்டு இருக்கிறாரு, அவரு உங்களுக்கு ஜூனியர் தான், நீங்க தானே அவரையே இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டீங்க, அவரு பேப்டிசம் கொடுக்குறாரு, உங்களை விட அங்கே கூட்டம் போய்கிட்டு இருக்குன்னா ஜான் சொல்றாரு, சூப்பராக சொல்றாரு, பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய யாரும் எதுவும் செய்ய முடியாது. அப்போ இன்னொன்று இருக்கு, let him grow more and more, let me decrease and let him increase. சொல்ல முடியுமா? Can we say like that? சொல்ல முடியுமா? அவங்க எங்கள் அண்ணன் தானே, அவங்க செஞ்சுட்டு போட்டோம், அவங்க எங்கள் தம்பி தானே, அவங்க எங்கள் தங்கச்சி தானே, எங்கள் அக்கா தானே, அவங்க செய்யட்டும், நான் குறைஞ்சிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு யோசிக்கிறோமா? ஆனால் அப்படி தான் போகுது. எப்படி ஸ்டாப் பண்ணுறோன்ற இல்லை, எப்படி ஒருத்தர் என்கரேஜ் பண்ணுறோன்றதுல தான் மினிஸ்ட்ரி இஸ் தேர். அதைத்தான் ஜான் பியூட்டிஃபுல்லாக சொல்கிறாரு, அவர் பெருகவும் நான் சிறுகவும் இல்லை. ஸோ 31, உன்னதத்திலிருந்து வருகிறவர், அவர் ஜீசஸை பற்றி சொல்கிறாரு, அவர் ஹவு க்ளோரியஸ் ஹி இஸ்ன்றதை சொல்கிறாரு. பூமியிலிருந்து உண்டானவன் பூமியின் தன்மையாக இருந்து பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான், பரத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர் சொல்லிட்டு அவர் வரிசையாக அங்கே சொல்கிறாரு. சொல்லி முடிச்சுட்டு verse number 36, John gives a warning. Those who believe Son of God, they will receive the eternal life. அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சார். இயேசுவை விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் நிலை வாழ்வு, இல்லைனா இல்லை அப்படி சொல்லி முடிச்சுட்டு அங்கே ஜீசஸ் ஒரு பியூட்டிஃபுல்லான காரியத்தை பண்ணுறார். யோவானை பார்க்கிலும் 4:1, இயேசு அநேகம் பேரை சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்தபோது யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். இப்போ ஜீசஸ் என்ன பண்றாரு? இல்ல, let him continue his ministry. நானும் நம்ம எல்லாம் எங்க போலாம், வாங்க நம்ம கலிலேயாவுக்கு போகலாம் அப்படி சொல்லி ஜீசஸ் கலிலேயாவுக்கு போகிறாரு. இன்னொரு பக்கம் பரிசேயர்களும் அதை கேள்விப்படுறாங்க. ஸோ பாரிசிஸ் அதை பற்றி கேள்விப்படுறதுனால அவர் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அது ஒரு கான்ஃப்ளிக்ட் அதில் வேண்டான்னு சொல்லிட்டு ஜீசஸ் அவாய்ட்ஸ் த கான்ஃப்ளிக்ட். அவர் கலிலேயா போகிறார். அப்புறம் ஒரு கிளாரிஃபிகேஷன், ஜான் கிவ்ஸ் எ கிளாரிஃபிகேஷன். இயேசு தாமே, ஜீசஸ் நெவர் பேப்டைஸ்ட் ஆன் ஹிஸ் ஓன். The disciples of Jesus Christ gave the baptism. இயேசு ஞானஸ்நானம் கொடுக்கல, இயேசுடைய டிசைபிள்ஸ் என்ன பண்ணாங்க, ஞானஸ்நானம் கொடுத்தாங்க அப்படின்றத அவர் நமக்கு சொல்றாரு. சொல்லிட்டு மேப், சமாரியா மேப் போடுங்கம்மா, சமாரியா மேப். ஸோ ஜீசஸ் என்ன பண்றாரு, நார்த் சைடு போகலான்னு சொல்லி நார்த் போறாரு. கலிலேயான்றது எங்க இருக்கு, நார்தர்ன் ரீஜன்ல இருக்கு. ஸோ கலிலேயா போகலான்னு சொல்லிட்டு ஜீசஸ் யோசிச்சு கலிலேயா போறாரு. போற வழியில யூதர்கள் பொதுவாக ட்ராவல் பண்ணாத ஒரு ரூட்டில் ஜீசஸ் ட்ராவல் பண்ணுறாரு. ட்ராவல் பண்ணி ஜீசஸ் எங்கே போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் அரைவ்ஸ் அட் சமாரியா. இப்போ பார்த்துக்கோங்க, மேப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே போதும், இட்ஸ் பியூட்டிஃபுல் மேப், போதுமா? ரைட். ஸோ ஜெருசலம் நமக்கு தெரியல, எருசலேம் இங்கே தான் இருக்கும். ஜெருசலம் இதுதான் ரிவர் ஜோர்டன், இதுதான் ரிவர் யோர்தானுடைய எண்டு கீழே பார்த்தீங்கன்னா டெட் சி.
நார்த் சைடு தான் கலிலேயா, இதுதான் கலிலேயா, இது யூதேயா, இதுதான் சமாரியா, இது தெக்கப்போலி, இது பெரேயா, இது மத்திய தரைக்கடல். இது உங்களுக்கு தெரியும், நம்ம அப்பப்போ இதுதான் வரைஞ்சிக்கிட்டே இருக்கோம் நம்ம, ரைட். ஸோ இதான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூதேயாவிலேருந்து ஆமாம் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாங்க, யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரூட்டில் கலிலேயா போகிறது கொஞ்சம் கிட்ட இருந்தாலும் தே ஒன்ட் கோ, அவங்க இப்படி சுற்றி இப்படி தான் போயிடுவாங்க. ஏன்னா அவங்க சமாரியாவுக்குள்ளே என்ன பண்ண மாட்டாங்க, போக மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா சமாரியா வழியாக போகிறார். இந்த சமாரியா இப்போ தான் சமாரியா, அப்போ வந்து அது இஸ்ரேலுடைய ஒரு பார்ட்டு தான் அன்னைக்கு பழைய காலத்தில். பட் ஜீசஸுடைய டைமில் தான் அது வந்து சமாரியான்னு முடிஞ்சிருச்சு. ஸோ ஜீசஸ் கரெக்டாக அந்த அம்மாவை மீட் பண்ண இடம் இதுதான், சிக்கார், சீஹேம். சீஹேம் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் சீஹேம் அப்படின்னு சொல்கிற இடம் தான் இப்போ வந்து சிக்கார், ஜீசஸ் டைமில் சிக்கார். ஏன் ஜீசஸ் டைமில் நேம்லாம் சேஞ்ச் ஆகுது? என்ன லாங்குவேஜ் வந்துருச்சு உள்ள? கிரீக் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள வந்ததுனால நேம்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுது, நேம்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுது. இப்போ பழைய ஏற்பாடாக இருந்தால் ஜீசஸோட நேம் என்னவா இருந்திருக்கும்? யோசுவான்னு இருந்திருக்கும், அவ்வளோதான். ஸோ ஹீப்ரூவில் வந்த நேம்ஸ் எல்லாமே வந்து புதிய ஏற்பாடு காலங்கள் வரும்போது கிரீக் இன்ஃப்ளூயன்ஸ் வர்றதுனால நேம்ஸு பிளேசஸுடைய நேம்ஸ் எல்லாமே கூட கொஞ்சம் 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 சேஞ்ச் ஆகுது. இப்போ பாருங்கள், ஜீசஸ் இருக்கும் போதே இந்த ஊருக்கு பேர் என்ன? தெக்காபோலிஸ். டெக்கானா டெக்கானா 10, போலீஸ்னா சிட்டி, மெட்ரோபோலிஸ், சென்னை மெட்ரோபோலிஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, போலீஸ்னா சிட்டி. ஸோ அப்போவே இந்த நேமில் தான் இருந்திருக்கு கிரீக் இன்ஃப்ளூயன்ஸ். அதே மாதிரி நிறைய ஊர் பார்த்தீங்கன்னா ஜஃபா, இதெல்லாமே ஜஃபானா எப்ரே மொழியில் யோப்பா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய நேம்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா சேஞ்ச் ஆயிடுச்சு. இன்றைக்கி போனீங்கன்னா இன்றைக்கி டோட்டலாக சேஞ்சாக இருக்கும், இன்றைக்கி வேறு நேம்ஸில் இருக்கும், ரைட். அதுக்கு மேலே அவங்களுடைய கண்ட்ரோல் வந்து ஜூடேயாவில் வரும். கலிலேயா தனி ஸ்டேட், கலிலேயா இஸ் a different ஸ்டேட், டிஃப்ரெண்ட் ரூலர், கவர்னர் டிஃப்ரெண்ட். ஜூடேயா தனி. ஜூடேயாவுக்கு பொந்தி பிலாத்து ஜீசஸ் டைமில், இங்கே பிலாத்து, இங்கே ஏரோது, இங்கே பிலாத்து, இங்கே ஏரோது. சமாரியாவுக்கு வேற ஒரு ரூலர் இருந்தார், இவரே தான் அங்கே பார்த்துப்பார், பிலாத்தே தான் சமாரியாவையும் பார்த்துப்பார். சரி, நாம இப்போ என்ன பண்ணலான்னா, சமாரிட்டன்ஸ் யார்? Who are these people? Samaritans. சொல்லுங்க பாப்போம். You can contribute. சொல்லுங்கம்மா. ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள். ரைட். ஆமா. இப்போ நான் திருப்பி ஒரு மேப் திருப்பி உங்களோட புரிதலுக்காக வரைகிறேன். அதே மேப் தான். இப்போ இதுதான் வந்து கலிலேயா, இது சமாரியா, இது யூதேயா. சமாரியா, ஜூடேயா, கலிலி. டியூரிங் டேவிட்டுடைய டைமில் இதுதான் அமோன், மோவாப், இப்போ பெரையான் இருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து தான் ஒரு கிங்டமாக அவர் வச்சிருந்தார். ஆஃப்டர் டேவிட்ஸ் அண்ட் சாலமோனுடைய காலத்துக்கு அப்புறம், டிமைஸ்க்கு அப்புறம் இந்த ராஜ்யம் வந்து ரெண்டாக பிரேக் ஆயிடுச்சு. பிரேக் ஆகி இது இஸ்ரேல் அப்படின்னும் இது ஜூடா அப்படின்னும் மாறிடுச்சு. இஸ்ரேல் அப்படின்னு சொன்னதுக்கு தலைநகரம் வந்து சமாரியா. இஸ்ரேலுடைய கேபிட்டல் சிட்டி சமாரியா. ஜூடாவுடைய கேபிட்டல் சிட்டி ஜெருசலம். ஜூடாவை ஆட்சி பண்ணது எந்த ட்ரைப்? ஜூவிஷ். இஸ்ரேலை ஆட்சி பண்ணது இப்ராஹிமைட்ஸ். அவங்க கூட இருந்த மற்ற ரிமைனிங் 10 tribes. பெஞ்சமினைட்ஸ் அண்டு ஜூடா இங்கே இருந்தாங்க, ரிமைனிங் 10 tribes அங்கே இருந்தாங்க. இவங்களுக்குள்ள டெய்லி சண்டை போட்டுப்பாங்க, இவங்களுக்குள்ள சண்டை போட்டுப்பாங்க. இதுதான் பெருசு, இது சிறுசு. பவர்ஃபுல் அண்ட் வீக். ஜூடா இஸ் வீக். ஜூடா கிங்ஸ் எல்லாமே டேவிட்டுடைய ஃபேமிலி.
ஆனால் இஸ்ரேல் கிங்ஸ் எல்லாம் வந்து டேவிட் ஃபேமிலி கிடையாது. அவங்க ஃபேமிலிஸ் மாறி மாறி வந்தாங்க. அதில் ரொம்ப ஃபேமஸான ஃபேமிலி வந்து உம்ரி ஃபேமிலி. உம்ரியோட பையன் ஆகாப், இவங்களோட ஃபேமிலி ரொம்ப பெருசு, பவர்ஃபுல். ரைட். 2 காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா அசீரியன்ஸ் வந்தாங்க. அசீரியன்ஸ் கேம் அண்ட் இன்வேடட் சமாரியா. அப்போ என்ன பண்ணாங்கன்னா இவங்களை டிபோர்ட் பண்ணாங்க. 50% டிபோர்ட் பண்ணாங்க. 50% டிபோர்ட் பண்ணிட்டு 50% கிட்ட அவங்க வேற இடத்துல இருந்து கூட்டிட்டு வந்த மக்களை இங்க செட்டில் பண்ணாங்க. டிபோர்டேஷன் அண்ட் செட்டில்மெண்ட் இன்னைய வரைக்கும் அங்கே ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் நியூஸ் சேனல் போட்டால் கூட போகிறாங்க வராங்க. இந்த சிச்சுவேஷன் வந்து இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கு 3000 years பிஃபோர் ஆல்சோ த சேம். ரைட். ஸோ அவங்க டிபோர்டேஷன் அண்ட் ரீசெட்டில்மெண்ட். ரைட். இது நீங்கள் 2 Kingsல படிக்கலாம். ஸோ டிபோர்டேஷன் அண்ட் ரீசெட்டில்மெண்ட். பட் இந்த ஏரியா வந்து கொஞ்ச நாள் நல்லா இருந்துச்சு. இதையும் இன்வைட் பண்ணாங்க பாபிலோனியன்ஸ் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் நேபுகாத்நேச்சர். இது 722. இது எல்லாம் மறந்துட்டீங்களா? இந்த கிளாஸ்ல முடிச்சிட்டோம் நம்ம ஆக்சுவலா. ரைட். 581. ஓகே. இப்போ நேபுகாத்நேச்சர் இவங்களை டிபோர்ட் பண்ணி ரீசெட்டில் பண்ணல. அவங்கள சைரஸ் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, சைரஸ் அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டாரு. தே கேம் பேக். ஸோ தே ரிமைன்ட் so called their purity. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இந்த மக்கள் தே லாஸ்ட். ஸோ இப்போ ஜீசஸ் டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ரீஜன் 3 ரீஜனாக பிரிஞ்சிருந்துச்சு. கலிலேயா, சமாரியா, ஜூடேயா. ஓகே, ரைட். ஸோ அப்போ இது ஜூவிஷ் ரீஜன், இது கலிலேயா, இதுவும் ஜூவிஷ் ரீஜன், ஜூடேயா, சமாரியா. கலிலேயா, சமாரியா, ஜூடேயா. இதில் யார் நம்பர் 1 அக்கார்டிங் டு தேர் ஓன் ஐடென்டிட்டியில் பார்த்தீங்கன்னா ஜூடேயா, ஜூஸ். அங்கே தான் ஜெருசலம் இருந்துச்சு. கலிலேயா ஓகே, த லெஸ் அக்செப்டட், லீஸ்ட். பட் சமாரியா அவ்வளோதான், அவங்க ரிஜெக்டட், டோட்டலி ரிஜெக்டட். இந்த சிச்சுவேஷனில் தான் நாம் இப்போ படிக்க போகிறோம். ஸோ அதை தான் நான் போட்டிருக்கிறேன். எத்னிக்கலி, சோசியலி, ரிலீஜியஸ்லி அவுட்காஸ்ட் பீப்புள். ரைட். ஃபஸ்ட்டு எத்னிக்கலி இப்போ நான் பார்த்தோம். எத்னிக்கலின்னு சொன்னால் அவங்களுடைய ஐடென்டிட்டி, தேசியம் இப்போ பார்த்துட்டோம். எத்னிக்கலி இப்போ நான் இவ்வளோ நேரம் பேசுனது எத்னிக் ஐடென்டிட்டி. அடுத்தது சோசியல் ஐடென்டிட்டி. சோசியலி, அதாவது சோசியலாக பார்க்கும்போது அவங்க வந்து அவங்கள எப்படி கன்சிடர் பண்ணிக்கிட்டாங்க சமாரிட்டன்ஸ்னா, சமாரிட்டன்ஸ் ஆல்சோ ரிஜெக்டட் த ஜூஸ். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்கள இவங்க சேர்க்கலன்றதை விட நாங்களும் உங்களை என்ன பண்ணிக்கல, சேர்க்கல. அந்த ஐடியாலாம் அவங்க இருக்கிறாங்க. ரிலீஜியஸ்லி பார்த்தீங்கன்னா சமாரிட்டன்ஸுக்கு யார் லீடர்? மோசஸ், ஜேக்கப், அந்த பேட்ரியாக்ஸ், ஏப்ரஹாம், ஐசக், மோசஸ், இதெல்லாம் தேர் லீடர்ஸ். அண்ட் தென் ரிலீஜியஸ்லி they accepted the teaching of Moses. ஆனால் they had a different Bible called Samaritan Pentateuch. அவங்க ஸ்கிரிப்சர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமாரிட்டன் பென்டடியூக். They rejected the books, prophetic books and literature books. Nabim and Ketubim they rejected. They accepted only the Samaritan book. Samaritan Pentateuch அது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 books மட்டும் இருக்கு with little modifications. என்ன மாடிஃபிகேஷன்னா, எங்கெல்லாம் வந்து ஜூஸ் மட்டும்தான், ஜூவிஷ் ஐடென்டிட்டி மட்டும்தான் வருதோ அங்கெல்லாம் வந்து அதெல்லாம் கொஞ்சம் அந்த ரிமூவ் இட். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் they changed, they altered the scripture. அப்புறம் அவங்கள பொறுத்த வரைக்கும் Samaritan Pentateuch. அவங்களுக்கு டெம்பிள் இருந்துச்சா? Do they had any temple there? They had a temple at Mount Gerizim. Mount Gerizim போடுங்கம்மா. Mount Gerizim
தே ஹேட் அ டெம்பிள். அவங்களுக்குன்னு ஒரு டெம்பிள் இருந்துச்சு. இது யார் பண்ணா அவங்களுக்கு? யாரு? நெகேமியா. இவங்களுக்கு நெகேமியா எருசலேமுக்கு. எரோபெயாம். வெரி குட். எரோபெயாம் கிங் எரோபெயாம் டைம்ல தான் எரோபெயாம் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு he built an altar for them. ஸோ அவங்களுக்குன்னு தனி டெம்பிள் கெருசலேம்ல இருந்துச்சு. அதனால தான் அந்த அம்மா ஆர்கியூட் வித் ஜீசஸ் கிரைஸ்ட் தட் நாங்கள் யூ ஆர் இன்சிஸ்டிங் அஸ் தட் வி ஹேவ் டு வர்ஷிப் அட் ஜெருசலேம். வி ஆல்ரெடி ஹேவ் அவர் ஓன் வர்ஷிப் பிளேஸ் அட் திஸ் மவுண்டன். அதுக்கு நீங்கள் எப்படி எங்களை நீங்கள் வந்து அங்கே தான் வரணும்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஷி ஆர்கியூட் வித் ஜீசஸ். அப்போ அதோட விஷயம் என்னன்னா, தே ஹேட் தேர் ஓன் வர்ஷிப் பிளேஸ் அட் மவுண்ட் கெருசம். அவங்களுக்குன்னு சொல்லி சமாரிட்டன் பாஸ் ஓவர், சமாரிட்டன் சுக்கோத், சமாரிட்டன் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் ஃபெஸ்டிவல், தே கன்வெர்டட் எவ்ரி திங். ஜூஸ் ஃபெஸ்டிவல் எல்லாத்தையும் அவங்ககிட்ட இருந்துச்சு. எல்லாமே சமாரிட்டன் ஃபெஸ்டிவலாக வச்சுருந்தாங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவ். நாங்கள் எருசலேம் போக மாட்டோம், நாங்கள் இங்கே தான் இருப்போம், இந்த மலை எங்களுக்கு போதும். ஒய் கெருசம்? மலைகளில் பொதுவாக ஆல்டர்ஸ் இருந்தது. மலைகளில் ஆல்டர் இருந்துச்சு. பழைய ஆபிரகாம் எங்கே போகிறாரோ wherever he went he established a altar. But Jews later on they claimed, if you want to worship God, நீங்கள் எங்கே வர்ஷிப் பண்ண முடியும் அப்படின்னா எருசலேமில் ஒன்லி ஜெருசலேம் அப்படின்ற, அதாவது மோனோதீசம் அண்ட் பாலிதீசம். வாட் இஸ் பாலிதீசம்? வர்ஷிப்பிங் மெனி காட்ஸ். மோசஸோடைய கன்சர்னே நீங்கள் நிறைய கடவுளை, யூ ஷுட் நாட் வர்ஷிப் எனி அதர் காட் எக்ஸெப்ட் யாவே. உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது. ஸோ ஸ்லோலி ஜெருசலேம் and the Jews they narrowed down their worship. They worshipped only Yahweh. Right. எசேக்கியா டைமில் பார்த்தீங்கன்னா எசேக்கியா ரிமூவ்ட் இந்த worship. அஷரா அதுதான் கடைசி வரைக்கும் இருந்துச்சு, கூடயே வந்துருச்சு. ஸோ ஏன்னா அவங்க அந்த சுற்றி இருக்கிற கேனனைட்ஸ் எல்லாருமே, கேனனைட்ஸ் வேர் பாலிதீஸ்ட் பீப்புள். ஸோ பாலிதீசம் வந்து வெரி மச் இன்வால்வ் வித் பீப்புள். ரேச்சல் கிட்ட என்ன இருந்துச்சு? என்னது ரேச்சல் கிட்ட இருந்தது? என்னது? ஐடல்ஸ், அவ்வளோதான். ஸோ ரேச்சல் அவங்க அந்த டைம், அந்த பழைய ஆட்கள் எல்லாருமே ஓரளவுக்கு ஒரு மாதிரி பாலிதீஸ்ட் தான் அவங்க. ஆனால் ஸ்லோலி அது நேரோ டவுன் ஆயிட்டு டூரிங் த டைம் ஆஃப் நெகமியா அண்ட் எஸ்ரா அதை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ஒன் காட் ஒன் வர்ஷிப் பிளேஸ். எப்படி? இதை பிடிக்காம வெளில வந்தவங்க தான் சமாரிட்டன்ஸ். ஓகே, அதை நம்ம இப்போ அந்த பாயிண்ட் வரும்போது நம்ம பார்ப்போம். பட் சமாரிட்டன்ஸ் அந்த மலைகள் நீங்கள் சொல்கிறதுனால சொல்கிறேன். சமாரிட்டன்ஸுக்கு அது ப்ராப்ளம் இல்லை, ஆனால் ஜூஸ்க்கு அது பிரச்சனை. ஜூஸை பொறுத்த வரைக்கும் ஒன் சிங்கிள் பிளேஸ், அவ்வளோதான். மற்றது எல்லாம் சினகாக்ஸு, ப்ரேயர் ஹவுஸு, ப்ரேயர் ஹால் எப்படி வேணால் வச்சுக்கலாம். பட் அந்த ஹோலி பிளேஸ், holy of holies, only one at Jerusalem. That's it. Right. ஒரு Jewish male or female, they should not have any personal relationship with the Samaritans. Rabbis, they never entertain. Samaritans அவங்களுக்கும் வந்து அவங்களுக்கும் they also rejected Jews. அதனால அவங்களும் ஜூஸ் கிட்ட வந்து எதுவும் ரிலேஷன்ஷிப் வச்சுக்க மாட்டாங்க. ஸோ டோட்டலி ரெண்டு பேரும் டூ ரெல்ம்ஸ் தேவர் லிவிங். ஆனால் இந்த ரோமன்ஸ் வந்துட்டாங்கல்ல, தேர்ட் பார்ட்டி ரோமன்ஸ், தே கேம் சம்வேர். ரோமன்ஸ் கேப்சர்ட் ஆல் த்ரீ பிளேசஸ். ஸோ அக்கார்டிங் டு தெம் இது மூணும் அவங்களுடைய ப்ராவின்ஸ். அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜூவிஸாக இருந்தா என்ன, சமாரிட்டனாக இருந்தால் என்ன, கலிலேயாக்காராக இருந்தால் என்ன, நீங்கள் மூணு பேரும் எனக்கு யார்? ரோமன்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தே ஜாயின்ட் எவ்ரி திங், தே லேய்ட் ரோட்ஸ். அழகாக ரோடு போட்டாங்க, அவ்வளோதான். அவங்க கேரவன் போகணும், பிலாத்து போகணும், பைலட்டு ஊருக்கு போகணும், விசிட் பண்ணணும். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ரோடெல்லாம் லைட் பண்ணிட்டாங்க. ஜூஸ் அந்த ரோடில் நடக்கலை. அதனால யாருக்கு நஷ்டம்? நான் அந்த பைபாஸில் போக மாட்டேன்னு சொன்னால் யாருக்கு நஷ்டம்? போகாதீங்க, சுற்றி போங்க.
அது அப்படிதான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த ரோட்ல வந்து ஜூஸ் தே நெவர் வாக், தே நெவர் யூஸ் த ரோட் டுவர்ட்ஸ் சமாரியா. அவ்வளோதான். ஆனா ஜீசஸ் என்ன பண்றாரு? ஜீசஸ் வாக்ட் த சேம் காரிடார் விச் லீட்ஸ் டு சமாரியா. ரைட். அதுதான் அவர் செய்வாரு. ஸோ ஃபர்பிடன் ரோட்ல ஜீசஸ் வாஸ் வாக்கிங் அலாங் வித் டிசைபிள்ஸ். ரைட். இது எப்படி நம்ம பார்க்கலாம். ரைட். ஸோ அங்கே ஜீசஸ் போறாரு. ஜீசஸ் எங்க வராரு? verse number 5. யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சிகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றருகே உட்கார்ந்தார். அப்போது ஏறக்குறைய 6 மணி வேலையாயிருந்தது. 6 மணினா வாட் டைம்? What time is that? 12 noon. Verse number 6. Verse number 6. What is in English Bible? Verse number 6. தம்பி புது நண்பகல். About 6 ன்னு போட்டிருக்கு கிரீக்லயும். The 6 o'clock இருந்து 6 to 6 it's 12. Okay, 12 noon maybe. ஆனால் ஜூவிஷ் பட் ரோமன் படி கால்குலேட் பண்ணால் ஈவினிங் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ பட் தெரில. ஆனால் நண்பகல் அப்படின்னு தான் நம்ம பொதுவாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஏன்னா ஜீசஸ்க்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு ட்ராவல். அந்த ரோடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இமேஜினேஷன் பார்த்தீங்கன்னா, அந்த சரி ரைட், அந்த ரோடில் 2 பக்கமும் எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக வந்து சாண்ட், செவ்வாய் கிரகத்தில் போன மாதிரி இருக்கும். அந்த ரோட்டில் நீங்கள் இங்கிருந்து அடுத்த ஒரு 3-4 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா ரோட் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். அப்போது நீங்கள் உங்களுடைய வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150-160 ஈஸியாக என்ன பண்ணலாம், போகலாம். ரோடு இப்போ இருக்க ரோட்டில் சொல்கிறேன். அப்போ இருக்க நீங்கள் எவ்வளோ நீங்கள் பார்த்தாலும் காற்றுல தேஞ்சி போன மலைகள் மட்டும்தான் இருக்கும். ஒரு மாதிரி விண்டு ஸ்க்ராட்ச் பண்ண மலையா அப்படி இருக்கும். அது மாதிரி ஒரு மாதிரி இருக்கும், ஒரு பாலைவனத்துக்கு நடுவில். ஸோ ஜீசஸ் வித்தவுட் ஒரு தண்ணி இல்லாமல் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் அந்த இடத்துல அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் வராரு. ஆனால் அதை விட முக்கியம் எங்கன்னா அவர் எங்கே வராருன்றது தான் முக்கியம். எங்கே வராரு? கிணத்துக்கிட்ட வராரு. கரெக்டாக நம்ம அதை சொல்லணும்னா 4ஆம் அதிகாரம், Now there was there a well of Jacob. நீங்க பைபிள்ல ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணுங்க. எங்கெல்லாம் கிணறு வருது, கான்ட்ரோவர்சி அட் வெல், ஐசக் கான்ட்ரோவர்சி அட் வெல். தென் அதுக்கு முன்னாடி பிஃபோர் தட், வெரி குட் யூ ஆர் ரைட். நான் எதிர்பார்த்த ஆன்சர் அது. ரெபேக்கா அண்ட் ஆபிரகாம்ஸ் சர்வென்ட்டோடைய மீட்டிங் பாயிண்ட் அந்த அதுதான் 2. அப்புறம் வெரி குட், மோசஸ் அட் த வெல். 3 சொல்லிட்டீங்கன்னா ஒன்று எதிர்பார்க்குறேன். ஓகே, ஜூடான் தாமார். இன்னும் ஒன்று மெயினானது, எப்படி நீங்கள் ரெபேக்கா சொன்னீங்களோ அதே மாதிரி மெயினானது. யூ கேன் கனெக்ட் தட் பர்டிகுலர் பேசேஜ் வித் திஸ் பேசேஜ். ஜேக்கப் அண்ட் ரேச்சல். கரெக்டா? ஜேக்கப் அண்ட் ரேச்சல். ஸோ ஓகே, அந்த மாதிரியான எல்லா நெரேட்டிவ்ஸும் யூ கேன் கனெக்ட் ஹியர். இந்த வெல் கிட்ட வருது. கரெக்டா? அந்த வெல் தான் ஒரு டேர்னிங் பாயிண்டாக நிற்குது. அந்த ஸ்டோரிஸில் இந்த 4 சம்பவங்கள்லையும் அந்த கிணறு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே ஜீசஸும் அதே கிணறு வராரு. அந்த கிணறு அதுவும் பார்த்து டைமிங்காக என்ன கிணறு இருக்குது, வெல் ஆஃப் ஜேக்கப், அங்கேயே வராரு. ஸோ எந்த அந்த ஜேக்கப் அந்த கிணத்துலையும் ஒரு நீதி செய்கிறார் ஜேக்கப். He was doing justice there.
என்ன ஜஸ்டிஸ் பண்ணாரு? ஆட்டுக்கு தண்ணி பாய்க்கும் போது அந்த இவங்க லேடிஸாக இருந்ததுனால இவங்களை விரட்டிட்டாங்க. அப்போ வந்து இவர் என்ன பண்ணுறாரு? விரட்டி இவங்களுக்கு என்ன பண்ணுறாரு? தண்ணி பாய்க்கிறார். ஸோ அந்த அந்த வெல் என்ன சொல்றது, ஒரு ரெவல்யூஷன் அட் த வெல், ஒரு ரெவல்யூஷன் நடக்குது. அவர் என்ன சொல்லிட்டு வராரு? எனக்கு அதிகமாக தண்ணி மொண்டு கொடுத்தா தான் அவங்க எனக்கு எங்கள் எஜமானுக்கு மருமகள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வர்றாரு. அந்த அம்மா எவ்வளோ தண்ணி மொண்டு மொண்டு ஊற்றுறாங்கன்னு தெரியல பாவம். ஸோ அந்த வெல் வந்து ஒரு பெரிய புரட்சிகள் வந்து அங்கே ஏற்படுத்துது. இங்கே ஜீசஸும் ஒரு வெல்லில் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா 7 verse number 7. Jesus sent his disciples to buy food to them. சமாரியாவில் வந்து டிராவல் பண்ணது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பேரியர் பிரேக்கிங். செகண்ட் பேரியர் பிரேக்கிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கேயே சாப்பாடு வாங்குறதுக்கும் ஜீசஸ் சென்ட் இஸ் டிசைபிள் டு பை சம் ஃபுட். அது ஒரு முக்கியமான, சமாரியர்கள் கொடுக்குற சாப்பாடை சாப்பிடக்கூடாது as a Jew. 2. மூணாவது, அங்கே ஒரு அம்மா தண்ணி எடுக்க வராங்க. நார்மலி அங்கே வந்து பெண்கள் தான் தண்ணி எடுப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வர டைம் வந்து கொஞ்சம் கஷ்டமான டைம். அவங்க அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க? தண்ணி எடுக்க வராங்க. தண்ணி கேட்குறாரு அவங்க கிட்ட, கிவ் மீ வாட்டர். ஸோ யூ ஷுட் நாட் ஆஸ்க் வாட்டர் டு சமாரிட்டன். ஆனால் ஜீசஸ் அதையும் பிரேக் பண்ணுறார். ரைட், 3 விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, அக்கார்டிங் டு த பாலஸ்டீன் லா, காமன் பப்ளிக் பிளேஸில் ஒரு ஜூ ஒரு சமாரிட்டன் கிட்ட பேசக்கூடாது. Jew should not indulge in dialogue with a Samaritan at public place. அதே மாதிரி a man should not have a conversation with a woman at the public place. அது எந்த மேனாக இருக்கக்கூடாதுன்னா, அவங்களுடைய ஹஸ்பண்டோ அப்பாவோ அண்ணனோ இருந்தால் அது இட்ஸ் ஓகே. அதை தாண்டி அன்ரிலேட்டட் ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட பேசக்கூடாது. அதுக்கு ஒரு டைம் இருக்குது. 20 ஏதோ ஒரு டைம் வேறு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ரப்பி. அந்த டைமுக்கு மேலே என்ன பண்ணக்கூடாது. அப்போ என்ன எமர்ஜென்சி, லெஃப்டா ரைட்டா? லெஃப்ட்டு ஓடிட வேண்டியதுதான். ஸோ அந்த மாதிரி மட்டும்தான் கன்வர்சேஷன் இருக்கணுமே தவிர, எக்ஸ்ட்ராவாக கான்வர்சேஷன் இருந்துச்சுன்னா அது வந்து அந்த அந்த பெண்ணுக்கான நிறைய பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும். ஸோ இப்படி எல்லாத்தையும் மீறி ஜீசஸ் பிரேக்ஸ் த சோசியல், ரிலீஜியஸ் அண்ட் ஜெண்டர் பேரியர்ஸ். ஸோ ஜெண்டர், ரிலீஜன், சோசியல் 3 பேரியரையும் வந்து ஜீசஸ் வந்து இங்கே பிரேக் பண்ணுறாரு. அதை தான் நம்ம இங்கே பார்க்க வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம். ஸோ நம்ம நிறைய நேரம் இந்த பேசேஜ் எப்படி பார்க்குறோன்னா, பர்சனல் சால்வேஷனை மட்டும்தான் நம்ம பாயிண்ட் பண்ணி பார்க்குறோம். சமாரிய பெண்ணுக்கு ஜீசஸ் ஆஃபர்ட் சால்வேஷன் டு த சமாரிட்டன் விமன் அப்படின்றத பார்க்குறோம். ஆனால் இங்கே எப்படி பார்க்கணுன்னா, ஃப்ரம் பர்சனல் சால்வேஷன் டு சோசியல் லிபரேஷன். அதுதான் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ ஜீசஸ் எப்படி எங்கே போகிறாருன்னா, ஒரு பர்சனல் சால்வேஷனுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஜீசஸ் பிரேக்ஸ் த சோஷியல் நார்ம்ஸ். ஸோ ஜீசஸுடைய சால்வேஷன் எப்படி போகுதுன்னா, பர்சனல் டு யூனிவர்சல். வெரி குட், அதை போடுங்க. பர்சனல் டு யூனிவர்சல் சால்வேஷனுக்குள்ளே போகுது. ஜீசஸ் அவங்க கிட்ட என்ன கேட்குறாருன்னா, கிவ் மீ சம் வாட்டர் அப்படி கேட்குறாரு. அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, நீர் யூ ஆர் அ ஜூ அண்ட் ஐ எம் அ சமாரிட்டன், என்கிட்ட நீங்க எப்படி நீங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த லேடி ரிப்ளை டு ஜீசஸ். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, யார் உன்கிட்ட பேசுறவர் யாருன்னு நீ நினைச்சு கேட்டிருந்தீங்கன்னா உனக்கு அவர் ஜீவ தண்ணீரை கொடுத்துருப்பாருன்னு சொல்றாரு. ஸோ அப்போ அவங்க சொல்றாங்க, இந்த ஜீவ தண்ணீரை உனக்கு கொடுத்திருப்பார், லைஃப் கிவிங் வாட்டர். ஜீசஸ் அடுத்து, வாட் இஸ் லைஃப் கிவிங் வாட்டர்? உடனே அந்த அம்மா சொல்றாங்க, கிவ் மீ தட் வாட்டர், இயர் ஆஃப்டர் நான் திருப்பி இங்கே வர வேண்டிய நெசசிட்டி எனக்கு கிடையாது, ப்ளீஸ் கிவ் மீ தட் வாட்டர்னு சொல்றாங்க. ரைட், அந்த அம்மா ஜீசஸ் சொன்னதை she failed to understand. எப்போவுமே ஜான்ஸ் காஸ்பல்ல ஜீசஸ் சொல்றதை யாருமே என்ன பண்ண முடியாது. people fail to understand what Jesus says. நிக்கோடேமஸ் தான் விக்டிம் நம்பர் 1. பட் நிக்கோடேமஸ் ஈவன் அட் தி எண்ட் அவரால் கன்வின்ஸ் ஆக முடியல, அன்கன்வின்ஸ்ட். ஆனால் திஸ் பர்டிகுலர் விமன்
she understood what Jesus said later on. ஆனா இங்க ஜீசஸ் said to her என்ன சொல்றாருன்னா, I will give you life giving water. What Jesus means here? What is life giving water? நான் கொடுக்கிற தண்ணியை குடிச்சீங்கன்னா you won't thirst again. அப்படின்னா என்ன அர்த்தம்? You are on thirst now. நான் கொடுக்கிற தண்ணியை குடிச்சீங்கன்னா you won't get thirst again. Word of God. அப்புறம் நம்ம கொஞ்சம் வாட்டர் தியாலஜி பார்க்கலாம். வாட் இஸ் வாட்டர் ஃபர்ஸ்ட்? ட்ரீ ஆஃப் லைஃப் போடுங்கம்மா. ட்ரீ ஆஃப் லைஃப் இன் ஆப்பிரிக்கான்னு போடுங்க. ரைட். வாட் இஸ் வாட்டர் ஆஃப் வாட்டர்? வாட்டர்னா என்ன? பிசிக்கலி ஐ எம் ஆஸ்கிங் யூ, வாட் இஸ் வாட்டர்? சிம்பிளா சொல்றதா இருந்தா H2O. கெமிக்கலி நான் கேட்கலையே உங்களை. ஐ ஆஸ்க் யூ பிசிக்கலி. வாட்டர் மீன்ஸ் லைஃப். வள்ளுவன் சொல்றாரு, என்ன சொன்னாரு? வெரி குட். நீரின்றி, வித்தவுட் வாட்டர் நோ வேர்ல்ட். வாட்டர் இல்லாம வேர்ல்டு இல்லை, வாட்டர் இல்லாம நோ லைஃப். நோ வாட்டர் நோ லைஃப். ரைட். ஸோ வாட்டர் இஸ் லைஃப். ஸோ ஜீசஸ் என்ன சொல்றாருன்னா, பைபிள் த்ரூ அவுட் த பைபிள் எங்கெல்லாம் வாட்டர் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெவலேஷன் சாப்டர் 22 டாக்ஸ் அபவுட் லைஃப் கிவிங் வாட்டர். எசேக்கியல் சாப்டர் 47 டாக்ஸ் அபவுட் லைஃப் கிவிங் வாட்டர். Why God compares his gospel to water? தண்ணியோட கடவுள் தன்னுடைய நற்செய்தியை கனெக்ட் பண்றார். தன்னை வந்து கடவுள் எப்பவுமே வாட்டரோட கனெக்ட் பண்ணிக்கிறார். தண்ணீர் நிறைய சிம்பிள்ஸ் இருக்கு. நீங்க யாராவது வாட்டர் எடுத்திருக்கீங்களா? வாட்டர், எனி குரூப் கோயிங் டு பிரசன்ட் ஆன் வாட்டர்? இல்லை. ஐ ஆம் த லைஃப் கிவிங் வாட்டர். ரைட். எல்லா வாட்டரும் லைஃப் கொடுக்குது. ஆனால் ஜீசஸ் சிம்பாலிக்காக சொல்ல வந்த வாட்டர் இஸ் டிஃப்ரெண்ட். பட் ப்ராக்டிக்கலி நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்டர் அப்படின்னு சொல்கிறது அந்த ட்ரீ, யூ லுக் அட் த ட்ரீ, இட் இஸ் கால்ட் ட்ரீ ஆஃப் லைஃப். ஆஃப்ரிக்காவில் இருக்குது. இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல சிவகங்கை பக்கத்தில் ஏதோ ஒரு இடத்துல இது இருக்குது. இது ரொம்ப வெரி ரேரஸ்ட் ட்ரீ. ஆஃப்ரிக்காவில் இட்ஸ் அ காமன் ட்ரீ. இதை வந்து தண்ணி இல்லைன்னா, தண்ணி வென்எவர் தே ஃபைண்ட் நோ வாட்டர், அந்த என்ன பண்ணுவாங்களா, இதை குத்துவாங்க. இதை குத்துனாங்கன்னா மறைஞ்சு போச்சா, குத்துவாங்க. குத்தும் போது என்ன பண்ணோன்னா அதுலேருந்து தண்ணி வரும். இதில் ட்ரிங்க் வாட்டர். அப்போ இது யார் சொல்லி கொடுத்துருப்பான்னா, எலிஃபென்ட்ஸ் என்ன பண்ணுன்னா தந்திரத்தை வச்சு ஒரு குத்தி அது என்ன பண்ணுங்க, குடிக்கும். அதை பார்த்து தான் நம்மளாலே கற்றுக்கிட்டாங்களாமா அதில் தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு. அதை பற்றி நீங்கள் இன்னும் யூ கேன் ரீட் ஃபர்தர் இன் தட். அப்போது வாட்டர் நம்மளை மாதிரி கண்ட்ரி இந்தியா அண்ட் சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா, we have plenty of water. That's why we waste water. Correct? We don't know the value of the water. இன்னைக்கு காலையில் யாராவது 2 பக்கெட் தண்ணி வெளியில் போய் பிடிச்சிட்டு வந்தீங்களா? இங்கே யாராவது ஒருத்தர்? we all get water inside of our room. Comfortably we are using water. ஆனால் பட் சென்னையில் நான் இருந்ததுனால ஐ ஹேட் வெரி பெட்டர் எக்ஸ்பீரியன்சஸ். என்னென்னா, பெங்களூர்லேயும் இந்த சேமில் வாட்டர் ஸ்கார்சிட்டி இருக்குது. அப்போது 2 குடம் தண்ணி தான். 2 குடம் தண்ணி துணி துவச்சிக்கோ, குளிச்சுக்குங்க, குக் பண்ணிக்கோங்க. ஃபார் ஆல் ஒன்லி 2 பக்கெட்ஸ். நினச்சி பாருங்கள், குளிக்கிறதுனா எப்படி இருக்கணும்? அப்பாவுக்கு ஒரு கப்பு, அம்மாவுக்கு ஒரு கப்பு, அப்படி தான் அளந்து தான் கொடுப்பாங்க. சின்ன அளந்து எடுத்துகிட்டு குளிச்சுட்டு வாங்க, போங்கன்னு. அவ்வளோதான் வாட்டரு. அப்படி ஒரு காலம் வராது நினச்சிட்டு இருக்கீங்களா? வரும். புனேல ஏதோ வாட்டரில் ஏதோ இதாகி இப்போ சொல்லி நான் நியூஸ் இட்ஸ் கோயிங் ஆன், ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி. அப்போது என்னன்னு சொன்னால், வாட்டர் கண்டாமினேஷன் அண்ட் வாட்டர் பொல்யூஷன். வி ஆர் வேஸ்டிங் த வாட்டர் விச் இஸ் கிவன் பை காட். இப்போ நமக்கு வந்து எனாமஸ் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர். நீங்கள் ஜஸ்ட் வீட்டுக்கு போயிட்டு யூ ஜஸ்ட் கம்பேர் த அமௌண்ட் ஆஃப் ரெயின் வாட் வி ரிசீவ் இன் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி in a year.
with Israel how much they receive. மேபி 30% கூட அவங்க ரிசீவ் பண்ணலை. ஆனால் நம்மளை விட சுத்தமான கம்ஃபர்டபுளான வாட்டர் யூசேஜ் யார்கிட்ட இருக்குதுன்னா அவங்ககிட்ட இருக்குது. ஏன்னா தே நோ ஹவு டு யூஸ் த வாட்டர். ஏன்னா இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா வாட்டர் அந்த லைஃப் அது வந்து அவங்களுக்கு தான் தெரியும். ஒரு ஆஃப்ரிக்கன் ஃப்ரெண்ட் வந்து லார்ட்ஸ் ப்ரேயர் சொல்லுவோம் என்னுடைய நண்பர். இப்போ லார்ட்ஸ் ப்ரேயர் சொல்லும்போது கிவ் அஸ் அவர் டெய்லி பிரெட் அவர் சொல்லவே மாட்டார். யூ யூஸ் டு சே கிவ் அஸ் அவர் டெய்லி வாட்டர்னு சொல்லுவோம். ஏன்னா நமக்கு பிரெட்டு யோசிக்கிறோம், பட் வாட்டர் இல்லைன்னா பிரெட்டு சாப்பிட முடியாது. அதான் சொல்ல கிவ் அஸ் அவர் டெய்லி வாட்டர்னு சொல்கிறேன். இது மாதிரி இருக்குது, நமக்கு தெரியாது அதோடைய அவசியம். அப்போது வாட்டர், அதே நேரத்தில் வாட்டர் மேலே ஒரு பெரிய பாலிடிக்ஸ் இருக்குது. வாட்டர் ஆல்வேஸ் கண்ட்ரோல்டு பை த பவர்ஃபுல் பீப்புள். வாட்டர் பாலிடிக்ஸ் வாட்டர் ஆல்வேஸ் கண்ட்ரோல்டு பை சம் பீப்புள். அப்போது இங்கே ஜீசஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஜீசஸ் பிரேக்ஸ் தட் கண்ட்ரோல். ஐ ஆம் த கிவர் ஆஃப் லைஃப். ஐ எம் கோயிங் டு கிவ் யூ த லைஃப் கிவிங் வாட்டர். அப்படின்ற பட்சத்தில் ஜீசஸ் என்ன சொல்கிறாருன்னா, நோ மோனோபொலி. உனக்கு தண்ணி வேணும்னா நீ எடுத்துக்கோ. நம்ம ஊர்லேயே இருக்கோம், எந்தெந்த வாட்டர் பாடியை who can use which water body, they controlled. இப்போ இட்ஸ் சென்ட்ரலைஸ்ட் now, பட் earlier on they control. தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை, ஒரே பிரச்சனை தான், how to share, how we are going to share the water. And the same problem Andhra and Karnataka, they also have the same problem. ஸோ எவ்ரிவேர் வாட்டருக்கு தான். இனி உலகத்தில் ஒரு சண்டை நடந்தால் அது தண்ணியில் தான் நடக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க, ரைட்? பட் ஜீசஸ் என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் லைஃப் கிவிங் வாட்டர். இதோடைய ஸ்பிரிச்சுவல் மீனிங்கை ஷி ஃபெயில் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். த ஸ்பிரிச்சுவல் மீனிங் ஆஃப் அந்த சேயிங்க்கு பின்னாடி ஸ்பிரிச்சுவல் மீனிங் என்னென்னா, இது வரைக்கும் நீங்கள் குடித்த வாட்டர் எல்லாமே போலி, உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணலை. I am going to give you the satisfying water. அப்போ இதுக்கு முன்னாடி அவங்க குடிச்ச வாட்டர் பென்டடியூக்காக இருந்துக்கட்டும், தோராவாக இருக்கட்டும், எது வேணா இருந்துக்கட்டும், வாட் எவர் இது ரிச்சுவல்ஸு, நத்திங் சாட்டிஸ்ஃபைடு தம். ஒன்லி ஜீசஸ் கிரைஸ்ட் கேன் சாட்டிஸ்ஃபை யூ. இயேசு கிறிஸ்துவினுடைய த காஸ்பல் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் வில் சாட்டிஸ்ஃபை யூ அப்படின்றத ஜான் இன்ட்ரடியூஸ்ட் டு தி வேர்ல்ட். ஸோ ஜீசஸ் மட்டும்தான் ஈ ரீப்ளேசஸ் எவ்ரி திங். ஸோ it can be connected with the sign at Cana. எப்படி கானால ஜாடியில் தண்ணி நிரப்ப சொன்னாரோ அதே தான். ஒன்லி ஜீசஸ் கேன் ரீப்ளேஸ் எவ்ரி திங், ஒன்லி ஜீசஸ் கேன் சாட்டிஸ்ஃபை யூ அப்படின்ற மெசேஜை வந்து இந்த இது கொடுக்குது. ஒன்று. ரெண்டாவது என்ன சொல்றாருன்னு பாருங்க, அந்த அம்மா கிட்ட கோ அண்ட் பிரிங் யுவர் ஹஸ்பண்ட்னு சொல்கிறார். போய் உங்கள் வீட்டுக்காரரை என்ன பண்ணுங்க, கூட்டிகிட்டு வாங்க. அப்போது அந்த அம்மா, எனக்கு அப்படியெல்லாம் யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வந்து ஜீசஸ் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இல்லை என்றால். அப்போ சொல்ல இல்லை, நீ இல்லைன்னு சொன்னது கரெக்டு தான், ஏன்னா உங்கள் சுச்சுவேஷனை சொல்கிறார். ஏன் அந்த நம்பர் 5 இருந்தார்கள் அப்புறம் அவங்க இல்லை அப்படி சொல்கிற, 5 husbands were there. அது அப்போ அந்த அன்னைக்கு இருந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மேபி சைல்ட்லெஸ்ஸாக இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து அவங்கள அனுப்பி விட்ருவாங்க. ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் ரப்பைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த டைமுக்குள்ளே அவங்களுக்கு சைல்ட் பேரிங் இல்லைன்னா அவங்கள வந்து என்ன பண்ணலான்னா, அந்த ஹஸ்பண்ட்ஸ் வந்து தே ஃப்ரீ டு டிவோர்ஸ் தம். நல்லா இருந்திருக்கு பாருங்கள். ஏன்னா அந்த பேட்ரியார்க்கல் மைண்ட் செட்டு, பேட்ரியார்க்கி அப்படின்னு சொல்லும்போது இது மேல் டாமினன்ஸோடைய உச்சம். அப்போது வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, தே யூஸ் டு சென்ட் தம் பேக். அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, பட் அவங்களுக்கு ரீமேரேஜ் ஒரு ஆப்ஷன் இருந்ததுனால ஷி மைட் ஹவ் ட்ரைட் ரீமேரேஜஸ். ஸோ ஃபெயிலியர் ஆஃப் மேரேஜ் இருக்கலாம் ஒரு பக்கம், இல்லை இன்னொரு பக்கம் ஹஸ்பண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு இறந்து கூட போயிருக்கலாம். அப்போது அந்த அம்மா ஒரு ஷி வாஸ் லைக் எ டேபு, அதாவது அவங்கள யாரும் ஒரு தொட முடியாத, ஒரு தொடக்கூடாத ஒரு இடத்துல ஒரு கேலி பொருளாக, ஒரு 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 எப்படி சொல்கிறது, அவங்கள வந்து ஒரு ரிஜெக்டட் பிளேஸ் தான் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் ஜீசஸ் என்ன சொல்கிறாருன்னா, இதை சொன்ன உடனே அந்த அம்மா வந்து ஜீசஸை பார்த்து என்ன சொல்லிட்டாங்க பாருங்க, நீங்கள் தான் வந்து நீங்கள் நீங்கள் ப்ராஃபட், யூ ஆர் நபி அப்படின்னா. இப்படி சொன்ன உடனே நீங்கள் யூ ஆர் ப்ராஃபட் அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்புறம் ஜீசஸ் அப்புறம் அந்த அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் ப்ராஃபட் தானே. அடுத்த இஷ்யூக்கு போயிட்டாங்க அந்த அம்மா. அடுத்த இஷ்யூ என்ன சொல்கிறாங்கன்னா, வர்ஷிப். நம்மளுடைய ஃபோர் ஃபாதர்ஸ் எல்லாம் எங்கே வர்ஷிப் பண்ணாங்க? சரி, பைபிளில் வர்ஷிப் பிளேசஸ் எங்கே இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு? ஃபர்ஸ்ட் வர்ஷிப் பிளேஸ் எங்கே இருந்துச்சு? ஏப்ரஹாம் எங்கே வர்ஷிப் பண்ணார்? வேர் ஹி வர்ஷிப் காட்? ஆமாம், மலை. அப்புறம் மலை மட்டும்தானா? மரத்தடியில் வர்ஷிப் பண்ணாங்களா? Abraham planted a tamarisk tree and he built an altar over there. Genesis, I think 18 something. I'm not exactly, I don't know. But அப்போ மரத்தடிகளில், மலைகளில் இப்படி ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் அவங்க எங்கே போயிட்டாங்க? அதுக்கப்புறம் திருப்பி ரிட்டர்ன் வரும்போது சீனாய், அப்புறம் ஒரு இடமா வருது. செட்டில் ஆனதுக்கப்புறம் சீலோ, சீகேம் தான் இப்போ சமாரியால இருக்கு. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எது பழசு? நாம பண்ண ப்ராக்டிஸ் தான் பழசு. ஆனா நீங்க இப்போ புதுசா வந்துட்டு you are claiming, you are forcing us that we are all to worship there at Jerusalem அப்படின்னு சொல்றீங்க. அதை we can't understand, we can't accept that. எங்களை பொறுத்த வரைக்கும் what is the ancient? எது ரொம்ப பழைய விஷயம்? எது? மலையில் வர்ஷிப் பண்ணதானே. பிதாக்கள்லாம் மலையில் தானே வர்ஷிப் பண்ணாங்க. ஃபோர் ஃபாதர்ஸ்லாம் அங்கே தானே இருந்தாங்க. ஸோ நீங்கள் ஏன் எங்கள் வர்ஷிப் இவ்வளோ அழகாக பேசுகிறீங்கல்ல, லைஃப் கிவிங் வாட்டர்லாம் தரேன்னு சொல்கிறீங்க, பட் வர்ஷிப் பிளேஸ் மட்டும் யூ ஆர் வெரி ஸ்டபன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜீசஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சூப்பரான ஒரு பதில் அங்கே சொல்கிறாரு. நீங்கள், ஆமாம் 21, நாட் ஓன்லி ஆன் திஸ் மவுண்டன் ஆர் ஜெருசலம் யூ பிலீவ், எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம். ஸோ இப்போ ஜீசஸ் என்ன பண்றாருன்னா, அகைன் ஃப்ரம் பர்டிகுலரிசம் அப்படியே யூனிவர்சலிசம் கொண்டு போறார். எங்கும் தேர் இஸ் நோ பேரியர் இன் காட், காட் அக்செப்ட்ஸ் எவ்ரிபடி. நீங்க எங்க கடவுளை வணங்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க அங்க அவரை வணங்கலாம். தேர் இஸ் நோ பேரியர். ஸோ இங்க தான் த்ரூ ஜீசஸுடைய இந்த வேர்ட்ஸ் மூலமா John Gospel communicates a powerful message to the first century community. என்னன்னா, ஆண்டவரை எங்கனாலும் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணலாம்? வணங்கலாம். ஸோ ஜெருசலம் சென்டர்டு வர்ஷிப்பும் வேண்டாம், இல்லை சமாரிட்டன் கெர்சி மவுண்டைன் சென்டர்டு வர்ஷிப்பும் வேண்டாம். யூ கேன் வர்ஷிப் காட் அட் எனிவேர் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு, அதுக்கு ஒரே வித் ஒன் கண்டிஷன் யூ ஹேவ் டு வர்ஷிப் காட். அது என்னன்னா, பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம். அகைன் only one thing is important. அது என்னன்னா, spirit and truth. Spirit and truth na, what is spirit again? Spirit, wind spirituality நான் சொன்னேன். பிதாவை எங்கும் தொழுது. ஸோ அங்கேயும் அந்த விண்ட் ஐடியாலஜி வருது. நீங்கள் எங்கே வேணா எப்போ வேணா நீங்கள் ஆண்டவரை தொழுது கொள்ளலாம். தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன், தெர் இஸ் நோ நீட் ஆஃப் எனி ரிச்சுவல்ஸ். அப்போ தான் அகைன் த விண்ட் ஐடியாலஜி ஜீசஸ் கொண்டு வர. லைக் எ விண்ட், நீங்கள் எங்கே இருந்தாலும் அங்கே ஆண்டவர் இருக்கிறாரு. காட் இஸ் எவ்ரிவேர். அந்த ஆம்னி பிரசன்ஸ் ஆஃப் காட். காட் இஸ் எவ்ரிவேர். ஆண்டவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு. எல்லா இடத்துலையும் என்ன பண்ணலாம்? அவரை தொழுது கொள்ளலான்ற விஷயத்தை என்ன பண்ணுறாங்க அங்கே அந்த அம்மாட்ட சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் 24, தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவி. 25 பாருங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வராங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்க, மேசியா வருவார். தாகெப், சமாரிட்டன்ஸ் பிலீவ்ட் நாட் மெஸ்ஸியா, தாகெப், TAHEB, தாகெப். சமாரியர்களை பொறுத்த வரைக்கும் தாகெப் அப்படின்றவர் வருவார். தாகெப் வருவார். தாகெப் அப்படின்னு சொன்னால் மெஸ்ஸியா, அவங்க எதிர்பார்த்த மெஸ்ஸியா. தாகெப் வந்தார்னா அவர் என்ன பண்ணுவார்? தாகெப் வில் ரிவீல் எவ்ரி திங் டு அஸ் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போது 26 பார்த்தீங்கன்னா ஜீசஸ் சொல்கிறார் பாருங்க, ஐ ஆம் ஈ, உன்னுடனே பேசுகிறவர் நானே. ஐ ஆம் ஈ. இது ஒரு ஐ ஆம்,
இ, நானே அவர். இந்த ஐ ஆம் இ எங்க பார்த்த மாதிரி இருக்கு? வெரி குட். மோசஸ் கிட்ட பர்னிங் புஷ்ல சொன்னார் பாருங்க, ஐ ஆம் ஊ ஐ ஆம். அந்த ஐ ஆம் பிளேஸ் ஜீசஸ் இங்க ரிவீல் பண்றாரு ஃபர்ஸ்ட் டைம் இந்த பைபிள். ஸோ ஜீசஸ் என்ன சொல்றாருன்னா ஐ ஆம், ஐ ஆம். அந்த ஐ ஆம் அப்படின்றது வந்து காட் தான் இதுக்கு முன்னாடி மோசஸ்க்கு ரிவீல் பண்ணாரு. இங்க ஜீசஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஜீசஸ் சொல்றாரு நான் தான் ஐ ஆம் அப்படின்னு. ஜீசஸ் சொன்ன உடனே அங்க பாருங்க, அப்ப அதுக்குள்ள இவங்க வந்துட்டாங்க. யாரு? ஆமா, சாப்பாடு பார்சல் வாங்க போனவங்க எல்லாம் ரிட்டர்ன் வந்துட்டாங்க. வந்து ஆச்சரியப்பட்டார்கள். எப்படி ஆச்சரியப்பட்டிருப்பாங்க? ஆவா, நம்ம ஆளுகளை பத்தி சொல்லவா வேணும் இல்ல? அவங்க எல்லாம் அங்க போட்டிருக்காரு ஜான், they never opened their mouth. ஏன்னா பேச முடியாது. ஆனா மனசுல இப்படி 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 அவங்க பார்வை எப்படிலாம் இருந்துச்சோ பார்த்துட்டு இருக்காங்க. ரைட். ஆனா அது ஜான் வந்து அழகா மென்ஷன் பண்ணிருக்காரு பாருங்க. திருப்பி வந்து ஆச்சரியப்பட்டார்கள், ஆனா அவங்க பேசல. ரைட். ஏன்னா இது அவங்களால ஏத்துக்க முடியாது. இது அவங்களுக்கு வந்து இட்ஸ் நியூ டு them. அதுக்கப்புறம் பாருங்க 28, அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்து விட்டு ஊருக்கு. ஏன் குடத்தை வச்சாங்க? she came with the vessel and she left the vessel அங்கே. why? ஜான்னாவே சிம்பாலிசம் இருக்கு. எவ்ரி ஆக்ட் அது நம்ம சிம்பாலிசம் இருக்கு. ஜானை பொறுத்த வரைக்கும் அந்த எல்லா ஜோஹனைன் ஆக்டுக்கு பின்னாடி ஒரு சிம்பலிசம் இருக்கு. என்ன சிம்பலிசம்? she found the life giving water. சிம்பலிசம் அதான் சிம்பலிசம். இதுக்கு மேல எனக்கு என்ன வேணாம்? no more I am in need of water anymore. என்ன பொறுத்த வரைக்கும் I found the water, I received the life giving water. so எனக்கு என்ன வேணாம்? இனி குடத்தை வேணான்னு ஐயோ நாளைக்கு தண்ணி தாக எடுக்குமே. ஸோ இதான் ரியல் டிசைபிள்ஷிப். என்னன்னா throwing away the material. the more the material we have, the more stress we have. தெரியுமா? உண்மையா பொய்யா? யாராவது என்ன எதிர்த்து பேச முடியுமா இந்த விஷயத்துல? திருப்பி சொல்லணுமா? எதிர்த்து பேசணும்னு திருப்பி சொல்லுங்க. the more the material we have, the more the stress we have. எவ்வளவுக்கு எவ்வளவு பொருள் நமக்கு கிடைக்குதோ லைஃப்ல, என்ன பொருள் வேணா இருந்துக்கிட்டோம், என்ன பொருள் வேணா இருந்துக்கிட்டோம், அந்த பொருளை பாதுகாக்கிறதுக்கும் அந்த பொருளை மெயின்டைன் பண்றதுக்கும் நமக்கு என்ன கிடைக்குது? சைக்கிள் இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு, சைக்கிள் யாராவது எடுத்துட்டு போயிடுவாங்களோன்னு சொல்லி. இல்லை, சைக்கிள் பைக் ஆனதுக்கப்புறம் அப்போ பரவாயில்ல, பைக் யாரும் எடுத்துகிட்டு போங்க எனக்கு அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஸோ பொருட்கள் கூட கூட, பதவிகள் கூட கூட, சம்பளங்கள் கூட கூட, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கூட கூட, எது கூடுச்சு? ஸ்ட்ரெஸ் ஆல்சோ இன்க்ரீஸ்ட். கரெக்டா? அதனால சிம்பிள், வாட் எவர் கம்ஸ் ஃப்ரம் த வேர்ல்ட் இஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல். கரெக்டா? வாட் எவர் கம்ஸ் ஃப்ரம் காட் peaceful. So choice is ours. அந்த அம்மா she made a very right choice. கடவுள் கிட்ட இருந்து வர்றது வேணுமா, இந்த உலகத்துக்கிட்ட இருந்து வர்றது வேணுமா? இப்போ நாம எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம்? நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கு. பூமிக்குரிய இந்த கூடாரம் என்னை விட்டு ஒளிஞ்சு போனாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். நான் ஐ எம் சீக்கிங் ஃபார் தி ஹெவன்லி அபோர்ட் விச் இஸ் இன் ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றாரு. நம்ம அதை சொல்ல முடியுமா? ரைட். ஸோ அதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ரியல் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸோ ரியல் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஸ்லோலி வி ஆர் கம்மிங் அவுட் ஆஃப் நம்மளுடைய ப்ரெஷரு, ஸ்ட்ரெஸ்ஸு. நம்ம ஸ்லோவாக நம்ம வி ஆர் பிகமிங் லைக் அ விண்ட். நம்ம லைட் வெயிட்டாக மாறுறோம். வி ஆர் ரெடியூசிங் அவர் வெயிட், நாட் ஃபிசிக்கலி, ஸ்பிரிச்சுவலி நம்ம ரெடீம் பண்ணுறோம். ஸோ அப்போது இப்போ நான் உங்களை கேட்குறேன், வாட் இஸ் ரியல் சால்வேஷன்? உண்மையான ரட்சிப்புனா என்ன? அடுத்த வசனம் யாராவது வாசிங்க, புரிஞ்சுக்கலாம். வாட் இஸ் த ரியல் சால்வேஷன்? அவங்க உள்ள போயிட்டு she went to her village. அங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், கம் and see. இப்போ எப்படி? she has become the first evangelist to the Samaritan people.
ஸோ தண்ணி மொள்ள வந்த அம்மா அந்த வேலையை தூக்கி போட்டாங்க. இப்போ அந்த அம்மா she became the missionary. அப்புறம் இன்னும் அகைன் ஜோஹனைன் ஐடியாலஜி, கம் அண்ட் see. ஜீசஸ் ஊருக்குள்ள போல, ஜீசஸ் வாஸ் ஸ்டாண்டிங் அவுட் சைட் ஆஃப் த வில்லேஜ். ஆனால் பீப்புள் கேம் அவுட் சைட் ஆஃப் த வில்லேஜ். அப்போ அதோட மீனிங் என்ன? இஃப் யூ வாண்ட் டு கோ டு ஜீசஸ், you have to come out of your own ideas, your own thoughts, who you are. அதைத்தான் we have to overcome first. நம்மளுடைய செல்ஃப் மேடு அந்த பவுண்டரிஸ், சேஃப் ஜோன்ஸ், இதிலிருந்தெல்லாம் we have to come out to see, to experience Christ. So come and see. வந்து பாருங்க. சொல்ல முடியுமா? நம்முடைய ஊழியம் எப்படி இருக்குதுன்னா, நாம தான் போய் சொல்றோம். நம்ம ஊழியம் எப்படி இருக்கணும்? வந்து பாருங்க, இல்லை அங்கே வந்து பாருங்க, அங்கே நான் எப்படி இருக்கேன்னு வந்து பாருங்கன்னு சொல்றோம். அதுதான் ஆக்சுவல் மினிஸ்ட்ரி. ஸோ அந்த லேடி ஷி லெஃப்ட் த வெசல், வந்த வேலையை விட்டுட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? அதுதான் சால்வேஷன். ஸோ சால்வேஷன் இஸ் நாட் அ பர்சனல் திங். சால்வேஷன் இஸ் அ பர்சனல் திங், வி ரிசீவ் இட் ஆஸ் அ பர்சன். ஆனால் அது வந்து இட் ஷுட் ரீச் the world. அப்போ the personal salvation becomes the universal participation. அதுதான் முக்கியம். அதுதான் salvation. என்னுடைய personal salvation இன்னொருத்தருக்கு ரீச் ஆகணும். அதுதான் உண்மையான salvation. அதை தான் இங்கே அந்த அம்மா செய்கிறாங்க. அப்புறம் ஜீசஸ் அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய மினிஸ்ட்ரி பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறாரு. verse 30. அப்போது டிசைபிள்ஸ் சொல்கிறாங்க, ஆண்டவரே கொஞ்சம் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிட்டா தான் நாங்கள் சாப்பிட முடியும், நீங்கள் சாப்பிட்டா தான் நாங்கள் சாப்பிட முடியும். அதுதான் அங்கே ஆக்சுவல் இன்டென்ஷன். அதுதான் அவங்க அவ்வளோலாம் ஜீசஸ் பசியாக இருக்கான்றதுலாம் இன்டென்ஷன் இல்லை. பொட்டலத்தை பிரிக்கணும்ல, பிரிச்சுட்டா சாப்பிடணும். இவ்வளோ பேர் வேற வந்துட்டாங்க, எல்லாருக்கும் முன்னாடியும் பொட்டலத்தை பிரித்தா ஆளுக்கு கொஞ்சம் கேட்டாங்கன்னா, நீங்கள் வேறு பயங்கரமான ஆள், எடுத்து கொடுன்னு சொல்லிட்டீங்கன்னா வம்பாயிரம், நம்ம என்ன பண்ணலாம், தனியாக உட்காந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, verse number 32 in English. ஆமா, I have food to eat, you do not know. ஒன்று அவங்க அட்டா பாவமே, யாரோ ஒருத்தவங்க இவருக்கு சமாரிட்டன், அந்த அம்மா ஊருக்குள்ள போயிட்டு ஏதோ சமாரிட்டன் டிஷ், நியூ டிஷ் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இவர் அதை சாப்பிட்டுட்டு நம்மள என்ன சொல்றாரு, இப்போ சாப்பாடு ஏன்னா புதிய போஜனம் உண்டுன்னு சொல்றாரு. சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க சொல்றாங்க. ரைட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜீசஸ் சொல்றாரு 34, இயேசு அவர்களை நோக்கி, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது நம்ம அந்த பாயிண்ட்ல நம்ம மூவ் பண்ணோம்னா verse number 39, நான் செய்த அந்த ஸ்திரீனுடைய வார்த்தை நிமித்தம், பிகாஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் உமன், அந்த ஊரில் உள்ள சமாரியர்கள் அநேகம் பேர் அவர் மேல என்ன பண்ணாங்களாம், விசுவாசம் உள்ளவனானார்கள். அப்புறம் ஜீசஸை ஸ்டே பண்ண சொன்னாங்க. ஜீசஸ் ஸ்டேட் ஃபார் 2 days. இல்ல பெரிய விஷயம். ஜீசஸ் ஸ்டேட் ஃபார் 2 days there. ரைட். அதுக்கப்புறம் அங்கே நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் நடந்திருக்கும்னு நினைக்கிறோம். verse number 42, the title is there. அப்புறம் பாருங்க, அந்த ஆளுங்க வேலை காட்டிட்டாங்க. அந்த ஸ்திரியை நோக்கி அந்த அம்மாவை பார்த்து verse number 42, not because of you we believed, they rejected her again. That is adu part of ministry. You will be rejected. You will be rejected. So ஊழியத்தில் God calls us, நாம அவரை ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் we should not expect reward. ஆண்டவருடைய ஊழியத்தில் மட்டும் we should not seek any reward. எந்த ஒரு பரிசையும், எந்த ஒரு அவார்டு ரிவார்டு நோ. இதுதான் கடைசியில் சொல்லிட்டாங்க, உங்களால் இல்லைம்மா, நாங்களே பார்த்துட்டோம். இந்த அம்மா இல்லாமல் எப்படி அவங்க தான். ஆனால் பீப்புள் மைண்ட் செட் இஸ் லைக் தட். ஆனால் அவங்க சொல்கிற விஷயம் நல்லா இருக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்களே அதோடைய இன்டென்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த அம்மா இவங்களை ரிஜெக்ட் பண்ணுறது இன்டென்ஷன் இல்லை. நாட் பிகாஸ் ஆஃப் யுவர் வேர்ட்ஸ் we received Jesus on our
ஆன் அவர் ஓன். அதுதான் அந்த அந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஜீசஸ். இயேசுவை இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்ட்டு இல்லை, அந்த ஓன் பர்சனல் சேவியர். பர்சனல் சேவியர் ஜீசஸ் இஸ் த பர்சனல் சேவியர். என்னுடைய பர்சனல் சேவியர். ஆனால் பர்சனலாக ஜீசஸை பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. டு whom they experienced as the redeemer of the world. உலக ரட்சகராக பர்சனலாக ரிசீவ் பண்ணுறாங்க. அதில் தான் அங்கே விஷயம் இருக்குது. நான் ரிசீவ் பண்ண ஆண்டவர் யாரு? உலக ரட்சகர். அதை நான் இன்னைக்கு மறக்கக்கூடாது. அப்போ நான் ரிசீவ் பண்ண காஸ்பல் இட்ஸ் a gospel to the world. அதை நான் மறக்கக்கூடாது. அப்போ நான் எனக்கு டியூட்டி இருக்கு. ஐ எம் டியூட்டி பவுண்டட். என்னன்னா இந்த காஸ்பலை உலகத்துக்கு நான் என்ன பண்ணணும்? கொண்டு போகணும். ரைட். அதுதான் நம்ம இங்கே பார்க்குற விஷயம். 2 நாளைக்கு பின்பு இயேசு எங்கே போகிறாரு? கலிலேயாவுக்கு போனால். அது நெக்ஸ்ட் வீக் வில் சி. நெக்ஸ்ட் டியூஸ்டே வில் சி. ஜீசஸ் கலிலேயாவுக்கு போயிட்டாரு. ஸோ எனி கொஸ்டின்ஸ்? நம்ம இங்கே இப்போ இந்த சமாரிட்டன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜீசஸ் அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஜெபிப்போம். எங்கள் அன்பான ஆண்டவரே, நீர் தந்த இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலே நாங்கள் சமாரிய ஸ்திரியை பற்றி நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, அவர் உலக இரட்சகரை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார். ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொண்டார். நாங்களும் ஆண்டவரே இந்த உலகில் ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொண்டவர்களாக நாங்கள் ஆண்டவரே உலக தேவைகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு வந்து பார்க்கிற அந்த அனுபவத்தை பெற்று இந்த அனுபவத்தை உலகமெங்கும் பறைசாற்றுகிற பொறுப்பை எங்களால் எங்கெங்கே செய்ய முடியுமோ அதை செய்ய கர்த்தர் எங்களுக்கு பலன் தாரும். ஒரு சாட்சியுள்ள வாழ்வு அந்த அம்மாவிடத்தில் நாங்கள் கற்றுக்கொண்டோம். சாமி, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். வழி நடத்தும். இயேசு ஜெபங்களும் நல்ல பிதாவே.